2 நாள் போனேன். அதுக்கப்புறம் அப்பதான் தெரிஞ்சது அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. அதோட ஒர்க் நேச்சர் வேற மாரி, நான் படிச்சது வேற மாரி. அது நான் பண்ண தப்பு என்னன்னா, நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து சில இன்டர்வியூஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் ஊருக்கு போறேன். ஏன்னா இல்ல எனக்கு அது கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல ஃபேஸ் பண்ண கொஞ்சம் பயமா இருந்தது. எஸ்கியூஎல்ல ஃபைனல் ரவுண்ட்ல டைம் அதிகமா எடுத்ததுனால நான் ரிஜெக்ட் ஆயிட்டேன். இது உண்மையிலேயே சொல்லணும்னா, பார்ஷியல் ஏன்னா 50% வச்சுக்கலாம். நான் இத்தனை கம்பெனி போயிருக்கேன். சில கம்பெனில என்னோட கம்யூனிகேஷன் சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிஜெக்ட் ஆயிருக்கேன். ஹாய், என்னோட நேம் வந்து ரஞ்சித். கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலத்துலேருந்து ஒரு வில்லேஜில் இருந்து வந்திருக்கேன். நான் வந்து காலேஜில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு என்னோட காலேஜ் கேம்பஸில் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ்லேருந்து கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆனேன் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங்கிற போஸ்ட்டுக்கு. நான் கோக்குள்ள 2 நாள் போனேன். அதுக்கப்புறம் அப்போ தான் தெரிஞ்சது அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. அதோட ஒர்க் நேச்சர் வேறு மாதிரி, நான் படித்தது வேறு மாதிரி. அதுக்கப்புறம் நான் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நான் அப்புறம் யோசித்து நான் அந்த வேலையை விட்டுட்டு, சரி நம்ம வந்து திரும்ப ஐடிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன் வீக்லேயே. அப்போ ரொம்ப நாள் படிச்சுட்டு இருக்கக்குள்ள எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம இப்படி செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கக்குள்ள நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கல. அப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து முடிவு பண்ணோம், வெளியில் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சென்னை நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம். சென்னைக்கு வந்தோம். சென்னை வந்துட்டு எல்லா இன்ஸ்டிடியூட்டும் போனோம். அங்கே வெளியே வர பசங்க அவங்கள்ட்ட நாங்கள் வந்து எப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கேட்டோம். அங்கே எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, எல்லா இன்ஸ்டியூட்லையுமே இந்த டைமிங் அந்த 2 ஹார்ஸ்னால் 2 ஹார்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். அவங்க ஒரு செமினார் மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணி அவங்களோட டவுட் நான் கேட்டு அடுத்த நாள் கேட்டு அப்படி படிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நாங்கள் பயிலுறதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்கக்குள்ள அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து நீங்கள் இந்த டைம் தான் வரணும், இந்த டைம் தான் போகணும்னு சொல்ல மாட்டாங்க. அப்போது அந்த முதல் வார்த்தையே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து உள்ளே விசாரித்து பார்த்தோம். எல்லா ஸ்ட்ரக்சருமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. எங்களுக்கு கிளாஸ் வந்து 2 to 4 வச்சுருந்தாங்க. நானும் மார்னிங் நவீனும் 9 o'clock வருவோம். 9 o'clock வருவோம். 4 o'clock 4:30க்கு தான் நாங்கள் ரிட்டர்ன் ஆகும். ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு சில ப்ரோக்ராமிங்ஸில் வந்து எனக்கு ரொம்பவே டவுட் இருந்தது. எனக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமே எனக்கு கொஞ்சம் லூப்பிங்லலாம் எனக்கு கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் அவ்வளோ கிடைக்கல. ஆனால் நெக்ஸ்ட் நான் அதை எப்படி டெவலப் பண்ணோம்னா, என்னோட அடுத்த பேட்ச் என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த பேட்சுக்கு வந்து அவங்க டவுட் கேட்கக்குள்ள அவங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்களுக்கு நான் யோசிச்சு நான் சொல்லி கொடுக்கக்குள்ள அந்த ஒரு ப்ரிப்பரேஷனில் எனக்கு இன்னுமே முன்னாடி இருந்ததை விட முன்னாடி ஒரு 70% இருக்குன்னா இப்போ நான் ஒரு 85% 90% அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தனால வந்தது. காலேஜ் டேஸில் வந்து நான் கொஞ்சம் பைத்தன் தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ பைத்தனுக்கும் ஜாவாக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா பைத்தானில் ஒரு 4 லைனில் எக்ஸிக்யூட் பண்ணுறது இங்கே ஜாவாவில் 8-10 லைன் போகும். அப்போது என்ன ஃபேஸ்னா, ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் எடுத்து சின்டெக்ஸ் எரர் நிறையா பண்ண ஆரம்பிச்சு. சின்டெக்ஸ் எரர் வந்து ஒரு 2-3 டேஸில் எனக்கு வந்து அது எப்படி ஜாவாவுக்கு போய் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நான் சின்டெக்ஸ் எரர் சால்வ் பண்ணிட்டேன். லாஜிக்குன்னு பார்க்கக்குள்ள தான் நான் ரொம்ப நாள் கொஞ்சம் ஸ்டக் ஆனேன். எனக்கு ஆக்சுவலாக எனக்கு லூப்பிங் அந்த கோர்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு வந்து லாஜிக்கல்னால் இப்போ ஒரு போட்டு கொடுத்தாலும் அதை நான் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நான் பார்த்துருந்தா தான் அந்த லாஜிக் எனக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் இல்லை நான் திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணாதான் எனக்கு அப்படி தோணும், அப்படி ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். அதுக்கு நான் வந்து லீக் கோட் செஃப் ஹேக்கர் இது மாதிரி நான் வந்து ஆன்லைனில் வந்து நான் ப்ரோக்ராம் சால்வ் பண்ணேன். கம்பேரிட்டிவ்லி வந்து லீப் கோடை விட கோட் செஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கோட் செஃப் கொஞ்சம் நாள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீக் கோட் போடுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டர். லீப் கோடில் சிம்பிளான ப்ரோக்ராமே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தான் இருப்போம். அது சால்வ் பண்ணக்குள்ள நம்ம லாஜிக்கல் திங்கிங் வந்து உண்மையாலுமே கொஞ்சம் நல்லா இருப்போம். ஜாவாவை படிக்காதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பழகுங்க. அந்த மாதிரி நான் வந்து பழகக்குள்ள தான் எனக்கு வந்து ஜாவா கொஞ்சம் ஃப்ளூவெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இன்டர்வியூஸ் நான் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கோர்ஸ் ஒரு 2 மந்த்துக்கு அப்புறமே நான் இன்டர்வியூ ஆரம்பிச்சிட்டேன். நான் பண்ண தப்பு என்னன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சில இன்டர்வியூஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் ஊருக்கு போகிறேன், ஏன்னா இல்லை எனக்கு அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் பண்ண கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால ஒரு 2-3 இன்டர்வியூஸ் நான் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு போன கம்பெனி வந்து நியர்பையில் வந்து டெக்ஸஸ்ன்னு போனேன். அங்கே ஃபஸ்ட் ரவுண்டுமே அவங்க நேராக எடுத்து ஃபேஸ் டு ஃபேஸில் வச்சுக்கிட்டு என்னை செல்ஃப் இன்ட்ரோ சொல்ல சொன்னாங்க. ஆனால் எனக்கு முன்னாடி அது பழக்கப்பட்டது. நான் காலேஜ்லேயே 2-3 அட்டன் பண்ணியிருந்தேன். ஆனால் இங்கே ஃபஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணக்குள்ள எனக்கு சொல்ல தெரியலங்க. நான் ஒரு 2-3 நிமிஷம் வந்து நான் ஸ்கிப் ஆகிட்டேன், அப்படியே தயங்கி நின்றுட்டேன். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ செட் ஆகல. அதுக்கு அடுத்தது நான் இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் போனேன். மைக்ரோமென் அட்டன் பண்ணேன். எஸ்கியூஎல்ல படித்து போய் எஸ்கியூஎல்ல ஃபைனல் ரவுண்டில் டைம் அதிகமாக எடுத்ததுனால நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இப்போ செலக்ட் ஆகிருக்கேன்னா இப்போ சர்வீஸ் நோ ப்ளஸ்
ஜோதி சாஃப்ட்வேர் சொல்யூஷன் 2 கம்பெனிலையும் செலக்ட் ஆயிருப்பேன். இது எனக்கு எத்தனை வந்துன்னா, நான் 8th and 10th ஏன்னா இத்தனை இன்டர்வியூ நான் ஃபேஸ் பண்ணதுனால தான் எனக்கு வந்து இப்போ போகிறதெல்லாம் எனக்கு ஈஸியாக இருக்குது. அதனால நான் செலக்ட் ஆகுது வருது. இங்கிலீஷ் வந்து உண்மையாகவே ஐடி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி ஒரு 8-9 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க. இங்கிலீஷ் வந்து உண்மையாகவே ஐடியில் எதிர்பார்க்குறாங்களா? இங்கிலீஷ் இல்லைன்னா செலக்டே ஆக முடியாதா? இது உண்மையிலே சொல்லணும்னா பார்ஷியல் ஏன்னா 50% வச்சுக்கலாம். நான் இத்தனை கம்பெனி போயிருக்கேன். சில கம்பெனியில் என்னோட கம்யூனிகேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிஜெக்ட் ஆகியிருக்கேன். ஆனால் இப்போ நான் போயிட்டு இருக்கேன் இந்த ஜோதி சாஃப்ட்வேர்லையும் நான் கம்யூனிகேஷன் அவங்க பெருசாக எதிர்பார்க்கல. மேபி ஏன்னா இந்த கம்யூனிகேட் பண்ணுறா இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியுதா அப்படின்னு தான் பார்க்குறாங்க தவிர இல்லை ஒரு மாதிரி ஒரு 80% 90% நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னு சில கம்பெனிஸ் எதிர்பார்க்கறதே கிடையாது. செலக்டான சர்வீஸ் நோவில் எனக்கு சொன்ன ஒரு ட்ராபேக் என்னென்னா கம்யூனிகேஷன் கொஞ்சம் லேக் ஆக்கி அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர அதனால என்னை ரிஜெக்ட் பண்ணதை. ஆனால் சம் கம்பெனிஸ் இருக்குது அங்கே சில கம்யூனிகேஷன் வந்து நல்லாவே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இது எப்படி நான் சொன்னேன்னா கம்யூனிகேஷன் தெரிஞ்சாலும் போகலாம், கம்யூனிகேஷன் தெரியாதவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேபி அவங்க ஒன்றும் ஃபுல்லாக எதிர்பார்க்க மாட்டாங்க. அவனால கம்யூனிகேட் பண்ண முடியா, மற்றவங்க சொல்றது புரிஞ்சுக்கிட்டு நீ சொல்லுன்னு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறியா, அந்த மாதிரி ஒரு டீசன்ட் கம்யூனிகேஷன் இருந்தாவே ஐடிக்குள்ள கண்டிப்பாக போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்.